வணக்கம் நண்பர்களே. எனது உறவினர் அவர். எனக்கு இளைய சகோதரன் முறை. தமிழக அரசு பணியில் அறநிலையத்துறையில் மிக உயர்ந்த பதவியில் அவர். தமிழக ஆலயங்களில் புதிய கட்டுமானங்கள் அல்லது கட்டுமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவரது பங்கு அவசியம் இருக்கும். தினமும் தனது துறை அமைச்சரை சந்திக்கும் பெரிய அலுவல் பொறுப்பில் உள்ளவர்தான். இதேபோல அரசியல் துறையில், அரசு துறையில், குறிப்பிட்ட ஆன்மீக துறையில் உயர்ந்த பணியில் இருக்கின்ற எனது நண்பர்கள் பலர் இருக்கின்றனர். இவர்களுடனெல்லாம் கூட சென்றால் கோயில்களில் கொள்ளை மரியாதை கிடைக்கும். இவர்கள் பெயரை சொல்லி கோயில்களில் சென்றால் தனி கவனிப்பு, செல்வாக்கு இருக்கும். ஆனால் என்னவோ நான் இவற்றையெல்லாம் அதிகம் பயன்படுத்துவதில்லை, விரும்புவதும் இல்லை. எனில் என்னவாகும்? என் போல் பலர். அவர்களுக்கு நிகழ்வது தான் எனக்கும் நிகழும். நானும் ஒரு சராசரி மனிதனே. இறைவனுக்கு முன்னால் சராசரி மனிதனாக இருக்கின்ற ஒரு பாவனை என்பது ஒரு மனிதனை எளிமையாக்கும், இயல்பாக்கும். அதுதான் இறைவனுக்கு அருகில் விரைவில் கொண்டு சேர்க்கும் என்று எண்ணுகின்ற மனப்பான்மை உள்ள வெகு சாதாரண மனிதன் நான். அப்படி இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதனின் ஒரு சாதாரண நாளில் நடந்த நிகழ்வு இது. இது போன்ற அனுபவத்தை தாங்களும் பெற்றிருப்பீர்கள். ஆகவே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதனை கேட்ட பிறகு தங்களுடைய அனுபவத்தை, தங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர வேண்டும் என்று நான் அவசியம் விரும்புகிறேன் நண்பர்களே. நேற்று 9/5/2026 சனிக்கிழமை மாலை. எனக்கு முன்னால் குறைந்தபட்சம் 50 பேர், எனக்கு பின்னால் குறைந்தபட்சம் 50 பேர். ஆனால் வரிசை என்னவோ மிக நீண்ட வரிசை. நான் அவதானித்த வகையிலே எனக்கு முன்னால் இருந்த 50 பேர், எனக்கு பின்னால் இருந்த 50 பேர் அதிகமாக பரபரவென்று சலசலவென்று மாట్లాடி கொண்டிருந்தார்கள். அவை எனக்கு எதுவும் புரியவில்லை. நாக்கு தெளிது என்பது ஒரு முக்கிய காரணம். மெல்ல கால் வலிக்க ஆரம்பித்ததால் கவனிக்கவில்லை என்பது இன்னொரு காரணம். அது சனிக்கிழமை மாலை 6 மணி. 7:30 மணி வரை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு என் அருகில் தமிழ் பேசியவர் என்று ஒரு குரலையும் கேட்கவே முடியவில்லை. கொஞ்ச நேரத்தில் நான் எங்கே இருக்கிறேன் என்பதே புரியாதது போல ஊர்ந்து கொண்டு இருந்தேன் அந்த மிகப்பெரிய ஆலயத்தின் வரிசையிலே. 7:30 மணிக்கு ஒரு தமிழ் குடும்பம் எனக்கு முன்னால் சமீபித்தது. கோவிலுக்குள் நுழைந்ததிலிருந்து அப்போதுதான் முதலில் தமிழ் குரலையே கேட்டேன். திருப்பதியில் இதைவிட அதிகமாக கூட்டம் இருந்தால் கூட அவர்களை ஷெல், கெஸ்ட் ரூம் என்று ஓரிடத்தில் உட்கார வைத்து விடுவார்கள். வழியெல்லாம் ரெஸ்ட் ரூம் வசதிகளும் இருக்கும். இங்கே அதற்கெல்லாம் கூட எந்த வழியும் இல்லாமல் இவ்வளவு நேரமாக நின்று கொண்டு அவஸ்தைப்படுகிறோமே. டிவோட்டிகளை இங்கு இருப்பவர்கள் என்னதான் கவனிக்கிறார்கள்? இவர்களுக்கு டிவோட்டிகளின் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே என்றார் அந்த பெண். நாகரிகமான அந்த பெண்ணின் கணவரும் அதற்கு ஆமாம் என்று நொந்து கொண்டார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு பிறகு நான் முதலில் கேட்ட தமிழ் பேச்சு அதுதான். முன்னர் கோபுரத்திற்குள் இயல்பாக நுழைந்து கம்பத்து இளையனார் சன்னதி, சிவகங்கை தீர்த்தம், ரமண மகரிஷி இளம் வயதில் தவம் செய்து புற்று கட்டிப்போன பாதாள லிங்கம், பிரம்மதீர்த்த குளம், காலபைரவர் சன்னதி, அருணகிரிநாதரை இறைவன் ஆட்கொண்ட கிளிகோபுரம், முருக கதா காலட்சேப அரங்கேற்ற மண்டபம் என்றெல்லாம் மிக இயல்பாக நடுப்படுக்கட்டில் நடந்து சென்று ஒவ்வொன்றாக அணு அணுவாக பார்த்து ரசித்து கிளிகோபுரத்திற்குள் நுழைந்து யானை மண்டபம், அதாவது இப்போது புறவி மண்டபம், இதையெல்லாம் தாண்டி கொடிமரம் தாண்டி அழகாக கோவிலுக்குள் நுழைந்து வரிசையில் சென்று சிவபெருமானை தரிசித்த அந்த அனுபவத்தை அப்படியே இழந்து விட்டோமே என்று மனதை பதறச் செய்தன அங்கே நடந்த நிகழ்வுகள். வல்லாள மகாராஜா கோபுரத்தை தாண்டியதுமே வரிசையாக பேரிகார்டுகளின் தடுப்புகள், முன்னும் பின்னுமாக, மறுபடியும் முன்னும் பின்னுமாக, பின்னும் முன்னுமாக என்று நடந்த இடத்தையே நடந்து கடந்து அங்கேயே இருப்பது போன்ற உணர்வை உண்டாக்கி மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லத் தொடங்கியது கூட்டம். பேரிகார்டு தடுப்புகளால் ஏற்படுத்தப்பட்டிருந்த கோவிலுக்குள் நுழைய ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கென்று தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டன ஒரு சிலரால். நான் வரிசையில் சென்றது சிறப்பு தரிசன கட்டணம் என்ற நுழைவாயில் வழியாகத்தான். பொது தரிசனம் என்று சென்றால் நீண்ட நேரம் ஆகுமே என்பதால் இந்த கட்டண வரிசையில் சென்றேன். வரிசையில் ஆங்காங்கே திறப்புகளை ஏற்படுத்தினார்கள் கோவில் சிப்பந்திகள். வெளியேறிய பலர் யாரோடோ ரகசியமாக ஃபோனில் பேசியபடியே தனி வழியில் கோவிலுக்குள் நுழைய ஆரம்பித்தனர். வரிசையில் இருந்த கிட்டத்தட்ட எல்லோருமே கூட இருப்பவர்களை ஜர்கண்டி ஜர்கண்டி என்று சொல்லி மாట్లాடி முன்னேறி கொண்டிருந்தார்கள் தனி வழியில். அமைதி இல்லாத கசகசா அரட்டைகள், ஆர்ப்பாட்டங்கள்.
பக்தர்கள் செல்லுகின்ற வரிசையில் இடையே குடி தண்ணீருக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் நிர்வாகத்தினர். ஆனால் அந்த குடிநீரின் வாஷ்பேஷன் பகுதிகள் அடைத்து கொண்டு மிக கொடுமையான துர்நாற்றத்துடன் தண்ணீர் தேங்கியபடி இருந்தன. எவரும் சுத்தம் செய்யவில்லை. அருகில் வந்தால்தானே. அதெல்லாம் தேங்கி பல மணி நேரங்கள் ஆகியிருக்கும் என்று தெரிந்தது. நாங்கள் நடந்த பாதையில் ஒரு பூரான் ஓடி சற்று கலவரப்படுத்தியது. நசுக்கி தூர தள்ளினோம். எங்களுடன் வந்த பக்கத்து மாநில இளம்பெண்ணுக்கு உடல்நலம் சரியில்லை. உடல்நலம் பாதித்த நிலையிலேயே அவளை அழைத்து கொண்டு பக்தர்களின் வரிசையில் சென்று கொண்டிருந்தனர் அவளது பெற்றோர். அருகில் மருத்துவ உதவி மையம் எதுவும் தென்படவில்லை. ஏனென்று கேட்கவும் நாதி இல்லாமல் எந்த கோவில் சிப்பந்தியும் அருகில் வராமல் இருந்தனர். யாரை கேட்பது? பக்தர்கள் என்றால் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வார்கள் என்று எப்படி ஒரு கோவில் நிர்வாகம் நினைத்து கொண்டு இஷ்டப்படி நடந்து கொள்ள முடியும்? பக்தர்களுக்காக சேவை செய்கின்ற வேலைக்காரர்கள் தானே அவர்கள். இதை ஏன் மறந்து போனார்கள்? மிக நீண்ட நேரத்திற்கு பிறகு, கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு பிறகு மூலஸ்தானத்தை நாங்கள் அடைந்த பொழுது, இப்போது சிறப்பு தரிசனம் என்ற வரிசையில் சென்ற எங்களை வேறு வழியில் திருப்பிவிட்டார்கள். அங்கே சிறப்பு தரிசனத்துக்கான கட்டணம் எதனையும் எங்களிடம் வாங்கவில்லை. ஆனால் சிறப்பு தரிசனம் என்று சென்ற எங்களை 1.5 மணி நேரத்திற்கு அந்த இடத்திலேயே அப்படியே நகராமல் நிறுத்தி வைத்து ஓரிடத்திலேயே நிற்க வைத்து விட்டனர். அந்த 1.5 மணி நேரத்தில் என்ன செய்தார்கள்? 1.5 மணி நேரம் வரிசையில் அப்படியே நகராமல் நிற்க காரணம் என்ன? மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரை அப்படியே அசையாமல் நின்றிருந்த கூட்டம் நொந்து நூலாக ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் விசேஷ அபிஷேகங்கள் கூட இல்லையே. ஆனால் உண்மை என்னவென்றால், பொதுமக்களை இப்படி 1.5 மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் அப்படியே அசையாமல் நிற்க வைத்துவிட்டு அதிக பணம் வாங்கியவர்களுக்கு மட்டுமென்று விசேஷ தரிசனம் காட்டுகிறோம் என்று அவர்களை மட்டுமே ஆலயத்தில் ஒரு பக்கத்தில் அனுமதித்து கொண்டிருந்தார்கள். 6 மணிக்கு வரிசையில் நின்றதிலிருந்து 10 மணிக்கு மூலவரை அடையும் வரையில் கொடிமரத்திற்கு முந்தைய தூரம் வரை கோவில் பணியாளர் என்று ஒருவர் கூட எங்கள் அருகில் வரவே இல்லை. பக்தர்கள் செல்லும் வரிசையில் ஆங்காங்கே முறைகேடுகள் நடந்ததை கண்டுகொள்ள யாரும் இல்லை. ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை. காவல்துறையினர் இல்லை. கோவில் சிப்பந்திகள் இல்லை. ஆயினும் பக்தர் கூட்டம் தங்களது வழிகளை நின்று கொண்டு மிக மௌனமாக மென்று கொண்டு சென்று கொண்டிருந்தது. வழியில் கம்ப்யூட்டர் ரூமில் உள்ள சிசிடிவியில் கோவில் ஊழியர் ஒருவரும் காவலர் ஒருவரும் கண்காணித்து கொண்டிருந்ததை காண முடிந்தது. நேரில் வந்து செய்வதுதான் சேவை, கண்காணிப்பது மட்டுமே அல்ல என்பது எவருக்கும் தெரியாமல் போனதை நினைத்து வருத்தமாக இருந்தது. வரிசை ஒரே இடத்தில் தேங்கி நின்ற போதும், மெல்ல மெல்ல ஊர்ந்து நகர்ந்த போதும், மிக மிக மெதுவாக ஊர்ந்து நகர்ந்த போதும், ஆங்காங்கே இருந்த சிறு குழந்தைகள் ஓம் நமசிவாய என்று நாம ஜபம் எழுப்பிக் கொண்டிருந்தது மட்டும் அந்த ஆலயத்தின் காட்டில் கலந்து கொஞ்சம் ரம்யமாக இருந்தது. அப்போது கூட இருந்தவர்கள் சேர்ந்து கோஷமிட ஆரம்பித்தார்கள். பக்தர்கள் சென்ற வரிசையின் வழியில் தூரத்தில் 1-2 துப்புரவு பணியாளர்கள் மட்டுமே இருந்தனர். மேலும் மழை பெய்து ஈரமான தரையாக இருந்ததால் தரை இன்னும் சற்று தூய்மையாகவே இருந்தது. பல கோயில் சிப்பந்திகள் வரிசையில் நின்றிருந்த பலரை கேன்வாஸ் செய்து விசேஷ தரிசனத்திற்கு தனி வரிசையில் அழைத்து சென்றனர். அவர்களுடன் துப்புரவு பணியாளர்களும் சேர்ந்து கொண்டு ஆங்காங்கே தடுப்புகளை திறந்து மாற்றுமொழி மாநிலத்துக்காரர்களை வரிசையில் குறுக்கில் புகுந்து உள்ளே அனுப்பி கொண்டிருந்தனர். அவர்களுக்கான இந்த சிவதரிசனத்துக்கான நிலையை அந்த அளவுக்கு அனுமதி வழங்கியிருந்தது அந்த கோவில் நிர்வாகம். இதெல்லாம் அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி கொண்டு தான் இருந்தனவா? இந்த அத்துமீறல்களை எல்லாம் உரியவர்கள் சிசிடிவி கேமராவில் கண்காணித்து கொண்டு தான் இருந்தார்களா, அல்லது இருக்கிறார்களா, அல்லது கண்டும் காணாமல் போனார்களா, அல்லது ஆசையை பெருக்கும் ராகுவின் காரகத்துவமான காசு, பணம், துட்டு, மணி என்னும் மாயத்திரை இதையெல்லாம் மூடிவிட்டு இந்த சிசிடிவி திரையிலும் தெரியாமல் செய்து விட்டதா என்று எனக்கு சுத்தமாக புரியவில்லை. படித்தவர்களும் நாகரிகமானவர்களும் எங்கே பார்த்தாலும் சலசலவென்று கத்திக்கொண்டு அரட்டை அடித்து கொண்டு ஒரு பிக்னிக் ஸ்பாட் போல முழுக்கவும் அரட்டையுடன் அந்த வரிசையில் நகர்ந்து கொண்டிருந்தனர். அத்தனை பேரும் அடித்த அரட்டை மாట్లాடிய வகையில் தான் இருந்தது. ஒரு இறை தரிசனத்தை பெற செல்கிறோம் என்ற உணர்வையே அங்கே எங்கும் யாரிடமும் காண முடியவில்லை. என் அருகில் பொறுமையுடன் நடந்து கொண்டிருந்த அந்த தமிழ் குடும்பத்து இளம் தம்பதியினர் மிக நாகரிகமாக எல்லாவற்றையும் பற்றியும் புலம்பிக் கொண்டும் என்னை போல் சகித்து கொண்டும் வந்தனர். நான் இயன்றவரை உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும், அமைதியான மனநிலையில் இறைவனை தரிசிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை என்று கால் கடுக்க நகர்ந்து கொண்டே இருந்தேன். அது மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. நம்மை உணர்ச்சி வசப்பட செய்கின்ற சூழ்நிலைகளில், சம்பவங்களில், அப்படி செய்யப்படுகின்ற சூழ்நிலைகளை உருவாக்குகின்ற மனிதர்களிடையே இருக்கின்ற பொழுது நமது மனத்தை காத்து நிதானம் இழக்காமல் இருக்கச் செய்வது என்பதே மிகப்பெரிய தவம்.
கிட்டத்தட்ட தவ நிலையில்தான் என்னைப் போலே அங்கே பலர் இருந்தார்கள். ஆனால் நான் இருந்தது சராசரி மனிதர்களால், கோவில் சிப்பந்திகளால் நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருந்த மிக உயர்ந்த ஆலயம். ஆகவே குறுக்கில் புகுந்த மாற்று முறைக்காக மனிதர்கள் சிலரிடம் ஒழுங்காக வரிசையில் வருமாறு எச்சரிக்கவும் செய்தேன். ஆனால் சற்று கோபிக்கவும் செய்தேன். ஆனால் எந்த பலனும் இல்லை. அதிகாரத்திற்கு பைத்தியம் பிடிக்கும் பொழுது அடுத்தவர்களை அனாவசியமாக கொல்லுவது கூட சகஜம் என்று அர்த்தப்படுத்தப்பட்டுவிடும். ஒரு சில வினாடிகள் தரிசனத்திற்கு என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்ற ஏக்கமும் பரிதவிப்பும் அந்த வரிசையில் இருந்த அத்தனை பேரிடமும் காண முடிந்தது. ஒரு கோவில் சிப்பந்தி கூட அருகில் வரவே இல்லை. ஆங்காங்கே தென்பட்ட கோவில் சிப்பந்திகளின் முழு கவனமும் எத்தனை பேரை எப்படியெல்லாம் எங்கெங்கே திணிப்பது, எத்தனை பேரை விசேஷமாக வரிசையிலிருந்து வெளியே அழைத்து சென்று தனியாக தரிசனம் காட்டி சம்பாதித்து கொள்ளலாம் என்பதிலேயே இருந்தது. மெல்ல மெல்ல ஆலயத்திற்குள் நாங்கள் இருப்பது என்ற உணர்வே மறைய ஆரம்பித்தது. ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்திற்குள் நுழைந்துவிட்ட உணர்வை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த கோயில் சிப்பந்திகள். சிறப்பு தரிசனம் என்ற வரிசையில் நுழைந்து சென்ற எங்களை பொது தரிசன பிரிவுடன் சேர்த்து விட்டார்கள். இது எங்கள் வரிசையில் வந்து கொண்டிருந்த எங்கள் யாருக்குமே தெரியாது. அப்படியானால் சிறப்பு தரிசனம் என்பதுதான் என்ன? கோவில் சிப்பந்திகள் இப்படி முறையற்று ஒவ்வொருவராக தனித்தனியாக கேன்வாஸ் செய்து அழைத்து கொண்டு சிறப்பு தரிசனம் காட்டுகிறார்களே, அதுவா? வழக்கமாக 50 ரூபாய் சிறப்பு தரிசன கட்டணத்துடன் அதற்குரிய கட்டண வழியில் சென்று இறைவனை சற்று அருகில் பார்க்கின்ற அந்த வரிசையில் எங்களை அனுப்பவில்லை. ஆனால் நாங்கள் அந்த சிறப்பு வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டு சென்று கொண்டிருந்தோம். ஆனால் பொது தரிசன வரிசையில் சற்று தூர பின்னாலிருந்து சிறிய கூண்டு வழியாக இறைவனை பார்க்கின்ற அந்த வரிசையில் எங்கள் அனைவரையும் திருப்பி அனுப்பிவிட்டனர். 50 ரூபாய் கொடுத்து சிறப்பு தரிசனம் செல்ல தயாராக இருந்து அதற்குரிய வரிசையில் சென்ற எங்களை நாங்கள் அறியாமலேயே பொது தரிசனத்தில் தானாகவே திருப்பி விட்டனர். ஆக சிறப்பு தரிசனம் என்பதையும் பொது தரிசனம் என்பதையும் யார் நிர்ணயித்தார்கள்? யார் இதனை மாற்றி அமைத்து விட்டார்கள்? அந்த நேரத்து கோவில் சிப்பந்திகளா? அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் தனித்த கட்டளைகளா? பொதுமக்கள் நாங்கள் அப்பாவிகள், எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆகவே எங்களை அறியாமல் பொது தரிசன வரிசையில் நுழைந்து மிக தூரத்திலிருந்து சிறிய கூண்டுக்குள் இருந்து அந்த மகா காளீஸ்வரரை, அந்த ஆடல் வல்லானை, அந்த தில்லை அம்பலத்தானை, அந்த மகாநந்தீஸ்வரரை, அந்த மல்லிகார்ஜுனரை, அந்த கபாலீஸ்வரனை, அந்த கைலாயநாதனை, அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரை 2 வினாடி நேரத்திற்கும் குறைவாக பார்க்கின்ற நேரத்திலேயே தரிசனம் செய்தோம். நகரு என்று எடுத்து விட்டார்கள். அருணாச்சலேஸ்வரா, நீங்கள் எல்லாம் எதற்காக கோயிலை நடத்துகின்றீர்கள் என்று உறக்க கூவ வேண்டும் போல் இருந்தது. பார்த்துவிட்டு வெளியே வருபவர்களை வலுக்கட்டாயமாக கைகளை பிடித்து இழுத்து தள்ளி கொண்டிருந்தார் ஒரு வயதான பெண்மணி. வெளிர் காவி நிறத்தில் புடவையும் சட்டையும் அணிந்து, நெற்றி நிறைய விபூதியும் ருத்ராட்சங்களும் அணிந்து, சால்ட்டு தலையுடன் மிகவும் சம்மந்தமே இல்லாமல் மிக மிக கடுகடுப்பாக முகத்தை வைத்துக்கொண்டு வருபவர்களை எல்லாம் தேவையில்லாமல் கத்திக்கொண்டு கைகளை பிடித்து இழுத்து தள்ளி கொண்டிருந்தார். இறை தரிசனம் செய்து முடித்து வருபவர்களை கூட அவர் இப்படி செய்து கொண்டிருந்தார். அந்த பெண்மணியை பார்க்க மிகவும் பாவமாக இருந்தது. ஆலயத்தில் இருக்கின்ற நிலையா இது? அந்த அம்மாள் போட்டிருந்த வேஷம் ஒரு சிவபக்தைக்கு உரியதாக இருந்தாலும் அவர்களை அந்த நிலையில் அங்கே பார்க்க மிகவும் கோரமாகத்தான் இருந்தது. அன்போடு அமைதியோடும் நெகிழ்ச்சியோடும் வழிபட வேண்டிய ஈஸ்வரனை அருகிலேயே இருந்தும் கூட அனுபவிக்க முடியாமல், ஆத்மாவில் நெகிழ்ச்சி அடைந்து அனுபவிக்க முடியாமல், ஆத்திரமும் கோபமும் வெறுப்பும் உக்கிரமும் மாறாத குணத்துடன் நின்று கொண்டே பக்கத்தில் இருக்கச் செய்த அந்த ஒரு சில சிப்பந்திகளையும் அந்த வயதான சிவபக்தை வேடமிட்ட அம்மாவையும் நினைத்தபோது பரிதாபமாக இருந்தது. இறை தரிசனம் பெற்று, அதாவது ஒரு சில வினாடிகள் இறை தரிசனம் பெற்று அந்த நிறைவுடன் வந்த பக்தர்களின் மனதையும் இது காயப்படுத்துவதாக இருந்தது. பணம் கொடுத்தால் பக்கத்தில் சென்று யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். பணம் கொடுத்தால் பக்கத்தில் சென்று உட்கார்ந்து பார்க்கலாம். பணம் கொடுத்தால் நிறைய நேரம், பணம் கொடுத்தால் விசேஷமாக அந்த இறைவனை பார்க்க முடியும் என்று பணம் கொடுத்தால் என்று கடவுளை காட்சி பொருளாக்கி கொண்டிருந்தார்கள் மிக மோசமான அந்த கோவில் சிப்பந்திகள். மாத சம்பளத்திற்கு பணிபுரிகின்ற அந்த ஆலயத்தின் அர்ச்சகர்களாக இருந்தாலும் அவர்களும் கோவில் சிப்பந்திகளே. பெரிய மனிதர்களின் சிபாரிசு, நிறைய காசு, பணத்தின் ஆதரவு இவை இருந்தால் மிக எளிதில் இறைவனை காட்டுகிறோம் என்கிறார்கள் இவர்கள்.
இவர்கள் அப்படி காட்ட காட்ட அது காட்சி பொருளும் அல்ல. அப்படி விசேஷமான முறையில் சென்று காண நாம் ஒன்றும் வியாபாரி அல்ல. மனம் மிகவும் வலிக்கின்ற நிகழ்வுகள் ஆலயங்களில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அவருடைய கர்மவினையை என்னவென்று சொல்வது? மொத்தத்தில் ஆலயம் என்பதை மன்னர்கள் பொதுமக்களுக்காக, மக்களின் நலனுக்காக கட்டி வைத்த ஒன்று என்ற அடிப்படை கட்டுமானத்தை சிதைத்து விட்டார்கள். ஆலயம் என்பதை அலங்கரிக்கப்பட்ட மால் போல மாற்றி அதனை சம்பாதிப்பதற்கான ஒரு வணிக தளமாக மாற்றி இருக்கிறார்கள். அக்கம்பக்கத்து மாநிலங்களில் இருக்கின்ற சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக அருகில் இருக்கின்ற மாநில ஆலயங்களை பற்றி அதிகமாக எழுதி பேசி பிரபல்யம் செய்து விருத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உள்ளூர் ஆலயங்கள் பலியாகி கொண்டிருக்கின்றன. மூலவரை பார்க்க செல்கின்ற வழியில் பார்த்தேன். 10 அடி இடைவெளியில் 6 பெரிய உண்டியல்கள் இருந்தன. இன்னும் சற்று இடைவெளி விட்டு 2 உண்டியல்கள் ஆள் உயரத்தில் நின்று கொண்டிருந்தன. ஆக நான் நின்று பார்த்த இடத்திலிருந்து 8 பெரிய உண்டியல்களை காண முடிந்தது. இவை அந்த நந்தியை சுற்றிலும் இருந்தன. மக்கள் உண்டியல்களில் நிறைய இடுகிறார்கள். சலசலவென்று நிறைய மூட்டைகளில் நாணயங்களை கட்டி கொண்டு வந்து உண்டியலில் போடுகின்ற சப்தங்களையும் கேட்க முடிந்தது. பலருக்கு உண்டியலே தெய்வமாகி போனது. சுற்றி சுற்றி வந்து தொட்டு தொட்டு கும்பிடுகிறார்கள் அந்த உண்டியல்களை. காசே கடவுள் என்னும் இடத்தில் இப்படித்தானே மக்களின் மனதில் எழுச்சியும் வரும். அண்ணாமலையாரை சேவித்ததுதான் இப்படி என்றால் உண்ணாமலையம்மன் சன்னதியிலும் இதே போன்ற நடைமுறைகள் தான் இருந்தன. ஆனால் அம்மாவை சற்று சீக்கிரம் தரிசிக்க முடிந்தது என்பது மட்டுமே கொஞ்சம் ஆறுதல். ஆண்டவன் என்பது சிலை அல்லடா, அவனே மிக பெரும் மலைதானடா, அடிமுடி காணாத ஒளிதானடா, அறிந்தால் தெரியும் வழிதானடா, ஹரியும் பிரம்மனும் கற்ற பாடங்கள் மனிதரென்னும் கற்கவில்லையே, மனிதர் கற்றுக்கொள்ளும் நாளிலே இனி கோவிலில் கூட்டம் என்பது இல்லையே. இறை அவதாரங்களாகவும் லீலைகளாகவும் திருவிளையாடல்களாகவும் நிகழ்ச்சிகள் காட்டிய அத்தனை சம்பவங்களும் மனிதர்கள் தெளிவதற்கும் இறையாகிய தம்மை வந்து அடைவதற்கும் உகந்த வழிகளை திறந்து விடவே என்பதை மக்கள் புரிந்து கொள்ளாத வகையில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். என்னுடைய இளம் வயதில் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற போதெல்லாம் அங்கே பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருப்பதைக் கண்டு எனது மனம் துணுக்குறும். அது கண்டு மிகவும் வருத்தப்படுவேன். கண்ணீர் விட்டு கூட அங்கு இருக்கின்ற இறைவரிடம் முறையிட்டு அழுது இருக்கின்றேன். இங்கெல்லாம் நிறைய கூட்டம் வர வேண்டும் இறைவா என்று. இன்று அதெல்லாம் நிஜத்தில் நடந்து கொண்டு இருப்பதை காண்கின்றேன். மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் அவற்றை சுற்றி இருக்கின்ற காட்சிகள் தான் வேறு விதமாக திரிந்து போய் கொண்டிருக்கின்றன. என்றேனும் மக்கள் இறைத்தன்மையின் உட்பொருளை பூரணமாக புரிந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது இத்தகைய ஆலயங்களில் காட்டப்படுகின்ற அலட்சியங்களும் செய்யப்படுகின்ற அதிகார மீறல்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அவலங்களும் பெருக்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஊழல்களும் இறை தரிசனம் பெற வேண்டி வருகின்ற எளிமையான பக்தர்களை பாழாய்ப்படுத்தும் கொடுமைகளும் முடிவுக்கு வரும். அப்போது கோவில்கள் எங்கும் கூட்டமே இல்லாமல் இருக்கும். ஆனால் எல்லா மனிதர் மனங்களிலும் இறைத்தன்மை நிறைந்திருக்கும். ஆம், அதுவும் நல்லதுதான். அதைத்தான் நான் இப்போது பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். அந்த நாள் விரைவில் வரட்டும் இறைவா என்று அதே அருணாச்சலேஸ்வரரை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். சிவசிவ சம்போ சிவசிவ, சிவசிவ சம்போ சிவசிவ என்று ஜபித்துக்கொண்டே கிரிவலம் தொடர ஆரம்பித்தேன். பக்தர்கள் எப்போதுமே பக்தர்கள்தான். அவர்களை மாற்ற முடியாது. பரமசிவன் தான் வந்து காக்க வேண்டும். ஓம் நம சிவாய. என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம்பலத்தவா.